Eclipse ஐ பயன்படுத்தி எரர்ஸ் மற்றும் டீபக்கிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. நாம் கற்கப்போவது எளிய ஜாவா புரோகிராம் ஐ எழுதும்போது வரக்கூடிய பிழைகள் எவை, Eclipse ஐ பயன்படுத்தி அந்த பிழைகளை எவ்வாறு கண்டறிந்து சரிசெய்வது. நாம் பயன்படுத்துவது Ubuntu 11.10 மற்றும் Eclipse 3.7. இந்த டியூட்டோரியலை தொடர Eclipse ஐ பயன்படுத்தி ஜாவா புரோகிராம் ஐ உருவாக்கி இயக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது தொடர்பான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். எளிய ஜாவா புரோகிராம் ல் பின்வரும் பொதுவான பிழைகள் இருக்கலாம். செமிகோலன் விடுபடுதல், செய்தியைச் சுற்றி டபிள் கோட்ஸ் விடுபடுதல், பொருந்தாத ஃபைல் பெயர் மற்றும் கிளாஸ் பெயர், பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ கீழ்நிலை எழுத்தில் எழுதுதல். Eclipse ல் ஒரு புரோகிராம் ஐ எழுதி இந்த ஒவ்வொரு பிழையையும் செய்து நடப்பதைக் காணலாம். இங்கே ஹெல்லோ வர்ல்ட் டியூட்டோரியலுக்கு பயன்படுத்திய Eclipse IDE மற்றும் புரொஜெக்ட் உள்ளது. புரொஜெக்ட் ல் புது கிளாஸ் ஐ உருவாக்கி அதை பயன்படுத்துவோம். நியூ பின் கிளாஸ். கிளாஸ் நேம் எரர்ஃப்ரீ என கொடுத்து மெத்தோட் ஸ்டப்ஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ல் குறியிடவும். பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் ஐ சிறிதாக்குவோம். கமெண்ட்ஸ் ஐ நீக்கி சில பிழைகளுக்காக பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம். Eclipse ல் பிழை உள்ள வரி இடது விளிம்பில் சிவப்பு பெருக்கல் குறியுடன் காட்டப்படும். இங்கே system.out.println வரியில் பிழைகள் உள்ளதால் சிவப்பு பெருக்கல் குறி இடப்பக்கம் உள்ளது. பெருக்கல் குறி மீது மாஸ் படும்போது பிழைகளின் பட்டியல் காட்டப்படுகிறது. முதல் பிழை சின்டாக்ஸ் எரர். Insert semicolon to complete block statements. ஏனெனில் புரோகிராம் ன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஐயும் ஒரு செமிகோலனுடன் முடிக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் ன் முடிவில் செமிகோலன் ஐ சேர்ப்போம். Ctrl S ஐ அழுத்தி ஃபைல் ஐ சேமிப்போம். செமிகோலன் ஐ சேர்த்து ஃபைல் ஐ சேமித்த உடனே முதல் பிழை போய்விட்டது. இப்போது ஹெல்லோ வர்ல்ட் cannot be resolved to a variable எனும் ஒரு பிழை மட்டுமே உள்ளது. அதாவது ஏதேனும் செய்தியை கன்சோல் ல் காட்ட வேண்டும் எனில் அது டபிள் quoteகளில் இருக்க வேண்டும். கோட்ஸ் இல்லாத ஹெல்லோ வர்ல்ட் என்பது வேரியபிள் பெயர் என ஜாவா நினைக்கிறது. செய்திக்கு முன்னும் பின்னும் டபிள் கோட்ஸ் ஐ சேர்ப்போம். சேமிக்க Ctrl S. சிவப்பு பெருக்கல் குறி மறைந்து புரோகிராம் பிழை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். புரோகிராம் ஐ இயக்கி நடப்பதை பார்ப்போம். Run as Java Applications. செய்தி கன்சோல் ல் அச்சடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அடுத்த பிழையை பார்க்கலாம். ஃபைல் பெயரும் கிளாஸ் பெயரும் பொருந்தாமல் இருப்பதால் இது நிகழ்கிறது. வழக்கமாக Eclipse ல் இது நடக்காது. ஏனெனில் ஒரு ஃபைல் ஐ உருவாக்க நியூ கிளாஸ் விசார்ட் ஐ பயன்படுத்துகிறோம். மேலும் Eclipse தானாகவே ஃபைல் ஐ உருவாக்குகிறது. ஆனால் ஜாவா ஃபைல் ஐ Eclipse க்கு வெளியே உருவாக்கி புரொஜெக்ட் க்கு சேர்த்தால் பிழை ஏற்பட வாய்ப்புள்ளது. கிளாஸ் பெயரை மாற்றி பிழை செய்வோம்.
ஜாவா கீழ் மேல்நிலை எழுத்து உணரும் என்பதால் கிளாஸ் மற்றும் ஃபைல் பெயர் பொருந்தாது. இடது விளிம்பில் சிவப்பு பெருக்கல் குறி இருப்பதை கவனிக்கவும். The public type error free must be defined in its own file என பிழை வருகிறது. எரர் ஃப்ரீ வார்த்தை சிவப்பில் அடிக்கோடிடப்பட்டுள்ளதையும் கவனிக்கவும். ஜாவா நுண்ணிய திருத்தங்களை தருகிறது. இங்கே 2 திருத்தங்கள் உள்ளன. ஒன்று Rename Compilation Unit to Error-Free Java. இரண்டாவது Rename the type to Error. இரண்டாவது திருத்தத்தை தேர்கிறோம். ஃபைல் பெயரை மாற்றியவுடன் பிழை மறைகிறது. அடுத்த பிழை பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்-இல் தவறாக தட்டச்சு செய்வதால் நிகழ்கிறது. கேப்பிட்டல் S ஐ ஸ்மால் s ஆக மாற்றலாம். சிவப்பு பெருக்கல் குறி இருப்பதை கவனிக்கவும். பிழை செய்து System cannot be resolved. அதாவது சிஸ்டம் என்ற பெயரில் கிளாஸ் அல்லது ஆப்ஜெக்ட் அல்லது வேரியபிள் ஐ ஜாவா எதிர்பார்க்கிறது. ஆனால் கோடில் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் போன்று ஏதும் இல்லை. எனவே சாத்தியமான திருத்தங்களை பார்க்கலாம். இதில் மொத்தம் 11 பிக்ஸஸ் உள்ளன. 8வது ஆப்ஷனை தேர்கிறோம். Change to System java.lang. கேப்பிட்டல் S ஆக மாறியவுடன் பிழை மறைவதை காணலாம். இதில் Eclipse ஐ பயன்படுத்தி ஜாவாவில் பிழைகளை கண்டறிவதையும் அவற்றை திருத்துவதையும் கற்றோம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றவை: ஜாவா புரோகிராம் ஐ எழுதும்போது வரும் பொதுவான பிழைகள் எவை, Eclipse ஐ பயன்படுத்தி அவற்றை கண்டறிந்து சரிசெய்வது. பயிற்சியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோடில் பிழையை கண்டறிந்து சரிசெய்யவும். மேலும் இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro